இருக்க சுத்தலாமா? மோட்டோ பத்லோ, நான் இந்த பைக்கை வச்சு மிகப்பெரிய கின்னஸ் ரெக்கார்டு செய்ய போறேன். இத நல்லா தொடச்சு கிளீன் பண்ணி வைங்க. சும்மா பலன்னு இருக்கணும். ஓகே சார். இந்த பைக்கோட ரேட்டு கோடி கணக்குல. இதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அதுக்கு நீங்க தான் நஷ்டஈடு கொடுக்கணும். புரிஞ்சதா? சார், அந்த கவலையே உங்களுக்கு வேணாம் சார். எங்களை நம்பி உங்க கண்ணையே ஒப்படைச்சிருக்கீங்க. இத கண்ணங்கருத்தமா பார்க்க வேண்டியது எங்க கடமை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஜம்ப் பண்ணி சாதனையை புரியணும். வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இதுல ஆயில தவிர மீதி எல்லாமே லீக் ஆகுற மாதிரி பண்ணிடுறோம். என்ன தலை ரவுண்ட் அடிக்குது? மோட்டோ, பெயிண்ட் எல்லாம் போயிட போதும் மோட்டோ. பாத்து சரி, பார்த்து சூதனமா நடந்துக்க மோட்டோ. பத்துலோ, இந்த பைக்கை நான் ஓட்டிட்டு லேடிஸ் காலேஜ் பக்கம் போனா எப்படி இருக்கும்? மோட்டோ, இந்த பைக்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட மொத்தம் 5 கோடி ரூபாய் நாம தான் கொடுத்தாகணும். அட, தெருக்கோடியில இருக்க காலேஜுக்கு போலாம்னா 5 கோடி 10 கோடி நீ ஏதோ பணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க பரதேசி. இவ்வளவு காஸ்ட்லியான பைக்ல என்ன மாதிரி ஒரு காஸ்ட்லியான மேன் உட்கார்ந்தா என்ன சூப்பரா இருக்கும். எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. உன்னோட விருப்பத்துக்காக தான். என்னடா உடன்பாடு ஏறி உட்கார மாட்டியா? மோட்டோ, ரொம்ப அழகா கீழே போடுறீங்க. பார்த்த முதல் நாளே, பார்த்த முதல் நாளே. பாக்கலையா? பாட்டி பண்றா. முதல்ல சூடா சமோசா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்ன மோட்டோ, திடீர்னு ஏகப்பட்ட எட்டெல்லாம் போடுற? மோட்டோ, இந்த வண்டியில பிரேக்க மட்டும் எங்க வச்சாங்கன்னு தெரியலடா. தேடி பாரு, எங்கயாவது இருக்காங்க. முதல்ல இன்ஜினை ஸ்டாப் பண்ற. அதுல இருக்கிற சாவியை கழட்டி எடு. அந்த படுபாவி இதுல சாவியே வைக்கலடா. எப்படிதான் ஓடுதுன்னு தெரியலடா. பயிர் காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. நாம உடனே சிங்கம் சாரை கூப்பிட்டு பேசலாம். பைக் சம்பந்தமான மேட்டர்ல அவருக்கு அத்துப்படியாச்சே. ஹலோ. ஐயோ மோட்டோ, பாத்து ரயில்வே ட்ராக் இல்லாத இடமா பாத்து போ. சிங்கம் கலை இறங்கிடுச்சு. சிங்கம் பண்டையா, இந்த வண்டியை நிப்பாட்ட எங்களுக்கு தெரியல. Why fear when Singham is here? Jump பண்ணுங்க. ரெண்டு பேருமே என்னோட வண்டிக்கு ஜம்ப் பண்ணுங்க. சார், எங்களை நினைச்சு நாங்க கவலைப்படவே இல்ல சார். இந்த பைக்கை நினைச்சு தான் பீதி அடையறோம். இந்த பைக்குக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இதுக்கு பல்கா 5 கோடி வேணும்னு இந்த ஓனர் பீதியை கிளப்பிட்டு போயிருக்காரு. என்னது 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பைக்கா? நான் உடனே வந்து அந்த வண்டியை நிறுத்துறேன். கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சார் திடீர்னு படிக்காதவன் விவேக் மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? கம்பீரமா போஸ் கொடுங்க சார். என்ன திடீர்னு அகலமா வராரு? அட பாவீங்களா, இந்த வண்டியை நிறுத்துங்க. எப்படியாவது நிறுத்துங்க. என் காலு, என் பேண்ட் கிழிஞ்சிரும் போல இருக்கு. நிறுத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே நின்னுங்கன்னா எல்லாமே கிழிஞ்சிரும். வண்டியை நிப்பாட்ட முடியலன்னா உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டோம். நீங்க காலை விரிச்சிட்டு எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா மோட்டோ, இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே ஓடிக்கிட்டே இருக்கு. அட பாவீங்களா, நிறுத்துங்க. வழியில ஏற்ற இறக்கெல்லாம் நிறைய வரும். காப்பாத்துங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கடா. சார், ஏற்ற இறக்கம் நிறைய வருது. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கங்க. புரியுதா? அட அதத்தானடா இவ்வளவு நேரம் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எதிர்க்க போஸ் கம்பி வருது. நிறுத்துங்க. அட பாவீங்களா. சட்டு போச்சு, சடஞ்சு போச்சு. கூட எப்ப நம்பி உட்கார்ந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பீதியை கலப்புற மேட்டரை பண்ணிடுறடா. வயிறு காலியா இருக்கும் எனக்கு மூளை போல. உன் அழகான வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்றியா? இந்த மாதிரி அபாயமான நேரத்துல கூட உனக்கு எப்படிடா சமோசா சாப்பிடுற ஞாபகம் வருது? ஹலோ டாக்டர் ஜட்கா சார். இங்க பாரு கஜா, பைக் இந்த பக்கமா ரேஸ்ல போகும்போது நாம மேல இருந்து அப்படியே குதிச்சிடலாம். அதுக்கப்புறம் பைக்கை எப்படி நிறுத்துறதுன்றத நான் எக்ஸாமின் பண்ணி பாத்துடுறேன். கஜா, இந்த மோட்டோ எப்ப பாரு பிரச்சனை கொண்டு வரத வேலையா வச்சுக்கிட்டு இருக்கானே. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதே இல்லமா. பாத்துடா, பார்த்து பக்குவமா ஓட்டு. டாக்டர் ஜட்கா வர வரைக்கும். யோ டாக்டர், குதிச்சுடா. உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கிலீஷே தெரியாதா? நடுவுல வந்து இப்படி ஓடுறீங்க. பாத்து சுதனமா பிடிச்சிக்கங்க.
மோட்டு மடக்கு. lift கொடுங்க. ஏப்பா தேக்குறீங்க என்ன வேணும்? நாங்க போய்க்கிறோம், நீ முதல்ல வெளியே போடா. சோம்பேறி. ஆஹா, பைக் பக்கத்துல வந்துட்டோம். என்னடா பண்ற? ஓகே ஓபன் எப்பா ஸ்பீட கம்மி பண்ணுங்கப்பா, இன்னும் கம்மி பண்ணுங்க, அப்பதான் பைக் வண்டிக்குள்ள ஏறியாயோ. கடவுளே, எப்படியாவது அந்த பைக்கை காப்பாத்தி கொடுத்துரு. இல்லனா எத்தனை தெருக்கோடியில நின்னாலும் எங்களால 5 கோடியை சேர்க்கவே முடியாது. மோட்டு முன்னால போயிட்டு இருக்கு பாரு. ஏய், எப்படி போறடா? இந்த மணல் மூட்டையை அரணா வச்சு எப்படியாவது அந்த பைக்கை புடிச்சுடுவோம். நீ கவலைப்படாத மோட்டு, பைக் ஈஸியா இங்கேயே நின்றுடும். அது மேல சின்ன கீறல் கூட படாது. போலீஸ் ட்ரைனிங்ல இந்த மாதிரி சாண்ட் பேக்கை எப்படி யூஸ் பண்ணணும் நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நிறுத்து, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. மோட்டு பத்லு சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நிறுத்துங்க. எங்களுக்கு வழி தெரியாம தானே சார் உங்களை வர வச்சோம். எப்படியாவது இந்த வண்டியை நிறுத்துற வழியை பண்ணுங்க சார். சீக்கிரம் வாங்க வாங்க சார். பைக்கை தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எப்படியாவது தயவு செஞ்சு நின்னுடு. நீ மட்டும் நின்னுட்டனா உனக்கு வயிறு நிரம்புற மாதிரி 10 லிட்டர் பெட்ரோலை ஊத்துறேன். சொன்னா கேளு, நின்னுடு. அடே பானை வைத்து மோட்டு 10 லிட்டர் பெட்ரோலை விட்டு தள்ளுறா. 5 கோடி ரூபாயை இப்ப நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அதை யோசிச்சிட்டேன். ஏய் மண்டையா, 5 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாது. நம்மளால எப்படி 5 கோடி சம்பாதிக்க முடியும்? இந்த வண்டியை யார் நிப்பாட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் சூடா சமுசா வாங்கி கொடுக்கறேன். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, யாராவது நிப்பாட்டுங்க. கஜ கஜா, உன்னோட இந்த டெக்னிக் வேலை செய்யுமா செய்யாதோ? யோ கஜா, இந்த மாதிரி வலைய போட்டு சொராமின பிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது சாதாரண பைக் தாயா, ஈஸியா புடிச்சலாயாத. எனக்கு என்னமோ இந்த வலையை வச்சு அந்த பைக்கை பிடிக்க முடியும்னு தோணல. அங்க பார், பைக் வந்துகிட்டு இருக்கு. இந்த வலையை நீ நல்லா பிடிச்சுக்கோ. மோட்டு, வண்டியை நிறுத்து. சொன்னா கேளு, என்னால முடியல. இந்த மோட்டு பத்துல என் பைக்கை எடுத்துட்டு எங்க போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. அப்படியா, இரு போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஹலோ ஹலோ சிங்கம் சார், எங்களோட பைக்கை திருடிட்டு போயிட்டானுங்க. அந்த மோட்டு பத்லு 2 பேர் தான் அந்த குற்றவாளிங்க. சீக்கிரமா அவங்கள கைது பண்ணிட்டு எங்க பைக்கை மீட்டு கொடுங்க சார். ஹலோ ஹலோ சிங்கம் சார், சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம் என் பைக்கை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அட பாவி, நான் எப்படிதான் பைக்கை பிடிச்சு கொண்டு வர்றது? இப்ப பைக் தான் என்ன இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? அங்க பாரு, உன்னோட பைக் வர்ற மாதிரியே இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், காருக்கு மேல பைக் டைவ் பண்றத தடை பண்ணிருக்காங்க. போன தடவை இந்த மாதிரி பண்ண அந்த சாம்பியனை காணோம், பைக்கையும் காணோம். அட அங்க பாருங்க, அங்க யாரோ வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. யாரோ நம்ம காருக்கு மேல ஜம்ப் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்படி நடக்காது, இப்படி நடக்கவே கூடாது. இப்ப நம்ம என்னப்பா பண்றது? நாம வாங்க இருந்த பரிசை இந்த மோட்டு பத்லு வாங்கிடுவாங்க போலயே. இந்த வருஷம் நீங்க தான் அந்த சாம்பியன். மோட்டு சார், இதோ அந்த சாம்பியனுக்கான ட்ராஃபி. நீங்க இப்ப உலக சாதனை பண்ணிருக்கீங்க. Thank you. என்னோட பைக் எடுத்துட்டு போயிட்டாங்களே, அவங்கள விட மாட்டேன். கொஞ்சம் வாய மூடு. அவனுங்க வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டானுங்க. இப்ப சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லாரும் இருங்க, இந்த டிராஃபியை கையில வச்சுக்கிட்டு நம்ம பைக்ல உட்கார்ந்து போஸ் கொடுக்கலாம்.